ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு கொரியன் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த மூவியோட பேர் விச். இதோட ஒன்லைன் ஸ்டோரி சொல்லணும்னா ரொம்பவே டிஃப்ரெண்டான ஸ்டோரியாக இருக்கும். இந்த ஸ்டோரியில் வரக்கூடிய ஹீரோயினுக்கு ஒரு கெட்ட சக்தி இருக்குது. அந்த சக்தி நம்மக்கிட்ட இருக்குங்கிறது நம்ம ஹீரோயினுக்கே தெரியல. ஆனால் அது ஏதோ ஒரு சாபம் மாதிரி. அவகிட்ட யாராவது பேசினாலே அந்த பையன் செத்து போயிடுவான், இல்லை உடம்பு சரியில்லாமல் போயிடும், ஆக்சிடென்ட் ஆகிடும், ஏதோ ஒரு அபசகுணமான விஷயம் நடக்குது. இந்த மாதிரிலாம் ஸ்டார்டிங்ல நடக்கும்போது அவளுக்கு அது ஒரு கோ இன்சிடன்ஸ் மாதிரி தெரியுது. ஆனா அதுக்கப்புறம் ஹீரோ வந்து பழகுறாரு. அவருக்கும் இவங்களுக்கும் என்ன ஆச்சு, சேர்ந்தாங்களா இல்லையா, இல்ல இந்த சாபத்திலேயே இவங்க சபிக்கப்பட்டு இப்படியே இருந்துட்டாங்களா அப்படிங்கிறது தான் ஸ்டோரி. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா த்ரில்லிங்கா இருக்கிறதுனால இந்த ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். ஸோ ஃபுல்லா ஃபாலோ. சரி, வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது பசங்க கூடலாம் சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படி விளையாடும் போது ஒரு பையனுக்கு இவங்க மேல ஃபீலிங்ஸ் இருக்கும் போல. அந்த ஃபீலிங்ஸை வெளிக்காட்டுறதுக்காக நம்ம சிரிச்சு பழகி பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவனும் பேசுறான். பேசிட்டு விளையாடிட்டு அவன் வீட்டுக்கு ஓடி போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பள்ளம் இருக்கு, அந்த இடத்துல ஓடி போய் விழுந்துடுறான். ஏதுரா பள்ளம்னு பார்த்தா அங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்குது போல, அதுல வழுக்கி உள்ளார விழுந்துடுறான். அதுல அந்த பையனுக்கு பயங்கரமா அடிபட்டுருது. அவங்களும் அதை அப்படியே விட்டுடுறாங்க. இது ஏதோ ஒரு கோ இன்சிடென்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பையன் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கேண்டிஸ் எல்லாம் கொடுக்குறான். அவனும் வீட்டுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா வண்டியில மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுது. அவனுக்குமே நல்லா அடிபட்டுருது. இதையுமே நம்ம ஹீரோயின் ஒரு கோ இன்சிடென்ஸா தான் எடுத்துக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க படிச்சு பெரியாளாகி கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆயிடுவாங்க இல்லையா, அப்படி ஆகும்போது காலேஜ் போறாங்க. அங்கேயும் பசங்கள்கிட்ட நோட்ஸ் வாங்குறது, கொடுக்கறது, பேசுறது, இந்த மாதிரிலாம் நடக்கிறது யூஸ்வல் தானே. ஒரு பையன் அவங்களுக்கு நோட்ஸ் எல்லாம் கொடுக்குறான். அந்த பையனுக்கு அவங்க மேல ஃபீலிங்ஸ் இருக்கும் போல. அதை கொடுத்துக்க அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா அவன் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அதுக்கப்புறம் அவன் ஏதோ சீரியஸ் ஆயிட்டான்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அதையுமே அவங்க கொஞ்சம் கோயின்சிடன்ஸா தான் எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் கேஷுவலா நடக்கிறது தானே அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்புறம் அவங்க படிக்கிற ஸ்கூல்ல கூட இந்த மாதிரி வந்து ஒரு பையன் லவ்வோட பேசினா கூட அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடும். ஸோ வந்து இதுக்கு மேல யாருக்கும் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் இவளை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அது ஹீரோயினுக்குமே தெரியுது. இருந்தாலும் இப்ப வரைக்கும் அது எதையுமே ஹீரோயின் நம்புறதில்ல. இது எல்லாமே ஒரு கோ இன்சிடன்ஸா தான் இருக்கும். ஆனா இவங்க தான் அதை தேவையில்லாம பெருசுப்படுத்திட்டு இருக்காங்கங்கிற மாதிரி ஹீரோயின்னு நினைச்சுக்கிறாங்க. அவங்களாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இவளுக்கு ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருக்கு. அதனாலதான் அவளுடைய பிறந்த நாள் அவங்க அம்மாவுடைய இறந்த நாளும் ஒன்னா இருக்கு. அவங்க அம்மா இறந்த அன்னைக்கு தான் இவ பிறந்திருக்கா. ஸோ அவளோட பர்த்டேவே அவங்க அம்மாவோட இறந்த நாள்ல தான் வருதுங்கிறதுனால அவங்க அப்பாவும் அதெல்லாம் வந்து கண்டுக்க கூடாது, அதெல்லாம் வந்து பொண்ணு நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நல்லா சமையல்லாம் பண்ணி கொடுக்குறாரு. பணம்லாம் கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் செலவு பண்ண சொல்றாரு, ட்ரீட் கொடுக்கறதுக்கு சொல்றாரு. எல்லாமே பண்ணாலும் ஹீரோயின் மனசுல ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கு. சரி, அப்பா சொன்ன மாதிரியே ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ட்ரீட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரீட் கொடுக்குறா. ஆனால் ட்ரீட் கொடுத்த மறுநாளே பார்த்தீங்கன்னா அதில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே இருப்பாங்க. ஆனால் பாய்ஸ்க்கெலாம் மட்டும் பாய்சன் ஆயிடுது. ஒரு மாதிரி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த கேர்ள்ஸ் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்குது, இவ வந்து ஒரு கெட்ட சக்தி இருக்கிற பொண்ணு. ஸோ அவள்கிட்ட கொஞ்சம் பேசாம இருக்கிறது தான் நல்லதுங்கிற மாதிரி அவங்க எல்லாருமே நினைச்சுக்கிட்டு பேசாமையும் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஸ்கூல் முழுக்க இந்த விஷயம் பரவ ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா அவ ஸ்கூல் முடிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது மழையில நனைஞ்சிட்டு போயிட்டு இருப்பா. அந்த நேரத்துல ஒரு பையன் அதை பார்த்துட்டு அவளுக்கு கொடையை கொண்டு வந்து கொடுக்குறான். அப்ப அப்படியே பாத்தீங்கன்னா எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கூட அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா இவ வந்து அதை பெருசா எடுத்துக்கல. அதுவும் இல்லாம அவளுக்கே இப்ப வந்து கொஞ்சம் தோண ஆரம்பிக்குது, எனக்குள்ள ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருக்குங்கிற மாதிரி நம்மளுக்கே நினைக்க வச்சிருவாங்க இல்லையா, அந்த மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நான் வந்து யார்கிட்டயும் பேசக்கூடாதுங்கிற மாதிரி அவளே சொல்லிக்கிறா. பசங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறா. அந்த பையனை சரியா அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு கெட்டது நடக்கிற மாதிரி தெரியுது. அது என்னன்னா அந்த பக்கமா போன ஒரு காரு அப்படியே இவங்க மேல தண்ணி அடிச்சிட்டு போகுது. எப்படியோ அந்த கொடையை வச்சு அந்த பையன் தடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அந்த கொடையை இவக்கிட்டயே கொடுத்துட்டு அவன் அங்க இருந்து போயிடுறான். சரியா போற நேரத்துல ஒரு பயங்கரமான இடி சவுண்டு. பார்த்தா அந்த பையன் இடிய அந்த பையன் மேலதான் விழுந்திருக்கு. அதனால அந்த பையன் இறந்து போயிட்டான்.
அடுத்த நாள் அவனுக்கு இறுதி சடங்கு பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இவளுக்கும் பயங்கரமா அழுகையா வருது. நேத்து மட்டும் நான் அந்த பையனை அவாய்ட் பண்ணிட்டு போனா அவன் நேரம் செத்துருக்க மாட்டான்ல, இது எல்லாமே ஏன் தப்புதாங்கிற மாதிரி அவளும் அழுதுகிட்டு இருக்கா. அந்த நேரத்துல நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் அவளை தூரத்துல இருந்து பாக்குறான். ஏன் இந்த பொண்ணு எப்பயுமே தனியா இருக்கா, ஏன் அழுகுறா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பல குழப்பம் அவனுக்குள்ள இருக்கு. ஏன்னா அவன் வந்து இந்த மூட நம்பிக்கையெல்லாம் வந்து நம்புற ஆள் கிடையாது. அந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருமே இதை நம்புறாங்க. இவளுக்கு வந்து ஒரு கெட்ட சக்தி இருக்குங்கிறத நம்புறாங்க. ஆனா இவன் மட்டும் அதை நம்புறது இல்ல. வந்து ஸ்கூல்ல ஒரு மாதிரி பேசுறாங்களே, இவளுக்கு வந்து கெட்ட சக்தி இருக்கு, பக்கத்துல யாருமே போகாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம், அதையெல்லாம் வந்து நம்ம ஹீரோ வந்து நம்புறது கிடையாது. இதையெல்லாம் போய் இவ ஏன் நம்புறா, அதுக்காக இவ ஏன் ஃபீல் பண்றாங்கிற மாதிரி தான் அவரும் நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும்போது கூட 2-3 பசங்க நம்ம ஹீரோவோட காதுக்கு கேக்குற மாதிரியே பேசுறாங்க. இந்த மாதிரி அந்த பொண்ணு கிட்ட யாருமே பழகாதீங்க, அவ வந்து ரொம்பவே டேஞ்சர், கெட்ட சக்தி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. ஏன்டா ஒரு இன்சிடென்டா நடந்த விஷயத்தெல்லாம் வச்சுட்டு அவளை வந்து இப்படி எல்லாம் சொல்லிட்டு ரொம்பவே தப்புங்கிற மாதிரி நம்ம பையனும் அவங்க கிட்ட சொல்றாரு. அப்புறம் ஸ்கூல்ல இருக்கிற எல்லாமே பாத்தீங்கன்னா மாதிரி ஒரு நாளைக்கு வெளியில போறாங்க. அப்படியே எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ தான் வந்துட்டு அவருடைய குரூப் ஆளுங்க எல்லாருமே போட்டோ எடுக்கும். அந்த நேரத்துல கூட பாத்தீங்கன்னா அவனுடைய டீம்மேட்ஸ் எடுக்காம நம்ம ஹீரோயினை தான் தனியா ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பா. அவளைதான் வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயின்ட்ட ஒரு பையன் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த மாதிரி எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு பயமாகுது. ஐயோ இல்லடா சாமி வேணாங்கிற மாதிரி அப்படி சொல்லிட்டு அவனை அங்க இருந்து போயிடுறா. பட் அதுக்கப்புறமும் அந்த பையனுக்கு கால்ல ஒரு பெரிய அடிபட்டுருது, ஆக்சிடென்ட் ஆயிடுது. அப்புறம் அடுத்த நாள் அந்த பையன் கிளாஸ்க்கு போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு எல்லா பசங்க கிட்டையும் சொல்றான், டேய் இவகிட்ட எல்லாம் பேசாதீங்கடா, இவ நிஜமாவே ஒரு கெட்ட சக்தி உள்ள பொண்ணுதாடாங்கிற மாதிரி சொல்றான். யாருமே அவகிட்ட பேசக்கூடாதான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நாட்கள் இப்படியே போகுது. ஹீரோயினுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. அதனால அவளே பாத்தீங்கன்னா தன்னை தனிமைப்படுத்திக்கிறா. யாருக்கிட்டையும் பேசாம என்னதான் வந்து ஸ்கூல்ல இருக்க எல்லாருமே இப்படி பேசினாலும் நம்ம ஹீரோ கடைசி வரைக்கும் அதை நம்புற மாதிரியே தெரியல. அவளை தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டே தான் இருக்கான் எப்பயுமே. சோ அவன் மட்டும் அந்த மாதிரி பார்க்க கிடையாது. இன்னொரு பையனும் அதே மாதிரி பார்த்துருப்பான் போல. இவன் மேல வந்து எந்த வித தப்புமே இல்லை, ஸ்கூல்ல தான் எல்லாரும் தேவையில்லாம வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவகிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறான். இங்க பாரு, இந்த ஸ்கூல்ல பேசுறத பத்திலாம் நீ கண்டுக்காத, நான்லாம் அதை எதையும் நம்புறது இல்லை, எனக்கு ஒண்ணு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் பேசும்போது அந்த பக்கமா போன 2-3 பொண்ணுங்க இதை பாக்குறாங்க. ஐயோ இந்த பையன் எதுக்குடா அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கு. சரியான டைம்ல நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது, ஐயோ இவன் எதுக்காக என்கிட்ட பேச, இவனுக்கு ஏதோ ஆயிர போதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் போயிடுறா. இருந்தாலும் அந்த பையன் விடுற மாதிரியே தெரியல. சைக்கிள்ல கூட பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டே இருக்கான். பட் இருந்தாலும் ஹீரோயின் கண்டுக்காம போயிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா இவனும் அப்படியே ஹீரோயினை விட்டு அங்க இருந்து போக ஆரம்பிப்பான். சரியா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அங்க நிறைய ஒயர்லாம் போயிட்டு இருக்கும், எலக்ட்ரிக் ஒயரு. அது அப்படியே அருந்து இவன் மேல விழுந்துருது. ஸோ இவனோட கதையும் முடிஞ்சிருச்சு. ஸோ கடைசியா அந்த ஸ்கூல்ல ஒரு சில பொண்ணுங்க கூட பார்த்துருப்பாங்க. அவன் சாக போறதுக்கு முன்னாடி இவங்கிட்டதான் பேசியிருப்பா. ஸோ கடைசியா இவகிட்ட பேசுனதுனாலதான் அப்படி ஆயிடுச்சுங்கிறது அந்த பொண்ணுங்க அப்படியே ரூமர்ஸ் மாதிரி பரப்பி விட்டு இதுக்கு மேல வந்து யாருமே இவகிட்ட பேசாதீங்க, வந்து நிஜமாவே ஒரு கெட்ட சக்தி இருக்கிற பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேச ஆரம்பிக்கும் போது ஒரு கட்டத்துக்கு மேல அவளால இதை தாங்கவே முடியல. இதுக்கு மேலயும் நான் இந்த ஸ்கூல்ல படிச்சா இங்க இருக்கிற பசங்க எல்லாருமே சாகுறத நான் விரும்பல, நான் இதுக்கு மேல ஸ்கூலுக்கே வரலன்னு சொல்லிட்டு அவ அழுதுகிட்டே அங்க இருந்து போவா. அந்த நேரத்துல இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா சோகமா அப்படியே மேல இருந்து நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டே இருக்காரு. அதுலயும் இல்லாம நம்ம ஹீரோயின் பத்தி அவர் ரெகுலரா உட்காரக்கூடிய ஒரு பெஞ்சில தப்பா எழுதி வச்சிருப்பாங்க. இதை வந்து ஒரு சபிக்கப்பட்டவ, கெட்ட சக்தி இருக்கிறவ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பெஞ்சில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கீறி இருக்கிறான். எதுக்காக தேவையில்லாம இவளை பத்தி இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினோட அப்பாவும் பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வராரு. ஏன் நம்ம பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு வராரு. இல்லைன்னா நம்ம பொண்ணை யாரோ கஷ்டப்படுத்திருக்காங்க, அதனாலதான் அவ வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்றா போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த பெஞ்சில நம்ம ஹீரோயினை பத்தி தப்பா எழுதி வச்சுட்டு இருந்த எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அழிச்சிட்டு இருந்திருப்பாருல்ல. அப்ப அப்படியே இவர்கிட்ட சொல்றான், சார் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, எனக்கு வந்து உங்க பொண்ணு மேல முழு நம்பிக்கை இருக்கு,
அவ கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு ஆள் கிடையாது. யாரு என்ன சொன்னாலும் சரி, உங்க பொண்ணு அந்த மாதிரி ஒரு கெட்ட சக்தி இருக்கிற பொண்ணு கிடையாது. நான் வந்து இத நிரூபிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அவருக்கு மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின பார்த்தீங்கன்னா, வீட்ல இருந்தபடியே தான் படிக்கிறா. அவ ஸ்கூலுக்கு கூட அவ்வளவா போக மாட்றா. ஸோ, அதுக்கப்புறம் நாட்கள் போக போக இவ வந்து ஸ்கூல்ல தான் அந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடியவங்களும் அதே மாரி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா, நம்ம ஹீரோயினோட அப்பாவும் போய் விசாரிக்கிறாரு. "எதுக்காக தேவையில்லாம என் பொண்ண பத்தி இப்படிலாம் பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டா, அப்ப அதுலேருந்து ஒருத்தர் சொல்றாரு, "உன் பொண்ணுகிட்ட பேசினதுனால தான் என் பையனுக்கு அடிபட்டுடுச்சு. அதனால தான் சொல்றேன். அவ ஒரு கெட்ட சக்தி." அப்படின்ற மாரி எல்லாம் எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதனால எல்லாருமே வந்து ஒரு மாதிரி கோவத்தோட திட்டிட்டு, அவர் வேலைய பார்த்துட்டு கிளம்பிடுறாரு. அப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோயினும் ஒரு சில பூனைங்கள வளர்த்துட்டு இருப்பா போல. அப்போ அந்த பூனைகளுக்கு சரியா சாப்பாடு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அவளோட அப்பா கிட்ட கேட்கிறா. "அப்பா இந்த மாரி இந்த கேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபுட்டு வாங்கிட்டு வந்து குடுக்குறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அவரும் இந்த பூனைங்க எல்லாம் பக்கத்துல வச்சு அதுங்களால வந்து கெட்ட சக்தி அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னா, மத்தவங்க மாதிரி தானே நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. ஐயோ! ஆல்ரெடி நம்ம பொண்ண வந்து எல்லாருமே அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. இதுல நானும் இதே மாதிரி இந்த பூனைய வச்சு வேற பேசிட்டேனே! அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமே அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு கரெக்டா கடைக்கெல்லாம் போயிட்டு அந்த கேட்டுக்கு சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கும்போது அவளுக்கு அப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது இது வரைக்கும் அவ்வளவா சிரிச்சதே கிடையாது. பட் இந்த விஷயத்துல அவ ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இத பார்த்து அவருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல கிராஜுவேஷன் வருது. நம்ம ஹீரோவும் அவன் அம்மா கூட சேர்ந்து பாத்தீங்கன்னா அழகா போட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் அவனுக்கு ஹீரோயினோட ஞாபகமும் வருது. அவன் அந்த கிராஜுவேஷன் டேக்கு எல்லாம் வரவே இல்ல. சரி, ஓகே நாமளா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். ஆனா ஒரு மாதிரி தயங்கி தயங்கி தான் இருக்கான். சரியான நேரத்துல நம்ம ஹீரோயின் டோர் ஓபன் பண்ணிட்டு வெளியே வர மாதிரி அடிச்சு புடிச்சு அவன் அங்க இருந்து ஓடி போயிடுறான். எதுக்குன்னா அவளை வந்து ஃபேஸ் பார்த்து இப்படி பேசுறது இவனுக்கு ஒரு மாதிரி பதற்றமா இருக்கு. மத்தவங்க நினைக்கிற மாதிரி அவ வந்து ஒரு கெட்ட சக்தியா அவகிட்ட பேசக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளுடைய காலேஜ் படிப்பு வந்துட்டு வீட்டுல இருந்தே படிக்கிறா. அப்ப அவளுக்கு நிறைய ஃப்ரீ டைம் கிடைக்கும். அந்த நேரத்துலலாம் அவ சும்மா படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாம அவளுடைய அப்பாவும் ஒரு தோட்டம் வச்சிருப்பாங்க. அதுல அவளுக்கு தேவைப்படுற ஒர்க் எல்லாமே அவ பண்ணிட்டு ஒரு நாள் அவ அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு பாம்பு வந்துருக்கும். அது அப்படியே அவளுடைய காலை கொத்திடுச்சோ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு என்ன பண்றேனே தெரியல. மாமா கண்ணை திறந்து பாருமா பாருமான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது அவ மயக்கம் போடுறா. உடனே அதுக்கப்புறம் கண்ணை முழிச்சு அவ பார்க்கும்போது அவளுடைய அப்பா மயக்கம் போட்டு கிடக்குறாரு. அப்பதான் அவளுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. காலில் இருந்த அந்த விஷம் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அவரு வாயை வச்சு உறிஞ்சிருக்காரு போல. அதனால அந்த பாம்போட விஷம் அவங்க அப்பாவுக்கும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவரை காப்பாத்துறதுக்காக யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு இவ கத்திட்டு இருக்கும்போது உடனே அவரும் முடியாத நிலைமையை தடுமாறி நிறுத்துறாரு. "இல்லம்மா வேணாம், நான் செத்து போயிடுவேன். நான் இந்த நிலைமையில நீ யாராவது ஒருத்தங்களை கூப்பிட்டீங்கன்னா நீ தான் காரணங்கிற மாதிரி பேசிடுவாங்க. வேணாம்" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அப்படியே பேசிட்டு இருந்தவர் இறந்தும் போயிடுறாரு. பட் இருந்தாலும் அங்க அக்கம் பக்கத்துல இருந்தவங்க சத்தம் கேட்டுச்சுன்னு சொல்லி வந்து பாக்குறாங்க. நம்ம ஹீரோயினோட மடியிலேயே அவங்க அப்பா இறந்து கிடக்குறாங்க. இவ அவங்க அப்பாவையே கொன்னுட்டா, அவளுக்குள்ள இருக்கிற கெட்ட சக்தி அவரையும் கொன்னுடுச்சுங்கிற மாதிரி அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. எது நடக்க கூடாதுங்கிற மாதிரி அவங்க அப்பா நினைச்சாரோ கடைசியில அதுவே தான் நடக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அப்பா இறந்த பொண்ணு அப்பா இல்லாத பொண்ணுன்னு கூட பார்க்காம இவன் நம்ம ஊர்ல இருந்தா நமக்கு தான் ஆபத்துங்கிற மாதிரி இவளை வந்து இங்க இருந்து எப்படியாவது அனுப்பிடணும்னு சொல்லிட்டு அந்த ஏரியால இருக்கிற எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து முடிவு பண்றாங்க. இப்போ ஊரை விட்டும் அனுப்பிடுறாங்க. இப்ப அப்படியே சில நாட்கள் போகுது. நம்ம ஹீரோயினுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு தெரியாது. ஏன்னா அவன் காலேஜ் படிக்கிறதுக்காக இப்ப வேற ஒரு இடத்துக்கு போயிருக்கான். ஸோ இந்த காலேஜும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை எப்படி ஸ்கூல் படிக்கும்போது எல்லாரும் அவாய்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு பையனையும் அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவனையும் வந்து ஒரு சைக்கோன்னு சொல்றாங்க. அவனையும் ஒரு கெட்ட சக்திங்கிற மாதிரி சொல்றாங்க. இதனால நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாதிரி நம்ம ஹீரோயினோட ஞாபகம் வந்துருது. சரி, ஓகே, நம்ம வந்து அவ்வளவுதான் காப்பாத்தாம விட்டுட்டோம். அட்லீஸ்ட் இவனையாவது நம்ம காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அவன் கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெண்டாவா இருக்கிறான். அந்த பையனுக்கு அவ்வளோவா பண்ற மாதிரி தெரியல. இருந்தாலுமே நம்ம ஹீரோ விடுற மாதிரி தெரியல. முடிஞ்ச அளவுக்கு அப்படி இப்படின்னு அவங்ககிட்ட பேசி க்ளோஸ் ஆயிடுறான். ஸோ இப்போ இவங்க 2 பேரும் ஒரே ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. அந்த பையனோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கிம்.
அதுக்கப்புறம் ஒரு நாள் லீவ் டைம் அப்போ நம்ம ஹீரோ மறுபடியும் அவனுடைய வீட்டுக்கே வரான். அப்ப வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோயினை பத்தி விஷயம் எல்லாத்தையுமே அவனுடைய அம்மா சொல்றாங்க. அதை கேட்டு அவன் பயங்கரமா ஷாக் ஆயிட்டான். அம்மா, இந்த ஊர்ல இருக்க எல்லாருமே பைத்தியமா, அவ என்ன தப்பு பண்ணா? அவளை சுத்தி நடக்கிற விஷயங்கள் தப்பாயிருச்சுன்னா அவளும் தப்புன்னு அர்த்தமா? அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுகுறான். அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நம்ம ஹீரோயினை நினைச்சா அவன் ரொம்பவே கஷ்டப்படுறான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் மேல எந்த வித தப்புமே கிடையாது. அவ வந்து சபிக்கப்பட்டவளா இல்ல, அவளை சுத்தி நடக்கிற விஷயங்கள் தான் ஏதோ தப்பா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த ஹீரோ அப்பவே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு டாக்குமெண்ட் மாதிரிலாம் ரெடி பண்ணிட்டு இருந்திருப்பான். இந்த மாதிரி என்ன ரீசனால அவளுக்கு எல்லாமே இறந்தாங்க, அவளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம், இதுக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும், இந்த மாதிரி எல்லாத்தையுமே தெளிவா மென்ஷன் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணியிருக்கான். இந்த பேப்பர் எல்லாம் இப்ப வந்து எடுத்து பாக்குறான். ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் காத்தடிச்சு அந்த பேப்பர் எல்லாம் ஒரு மாதிரி பறந்து போகுது. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து இவ ரொம்பவே மிஸ் பண்றான். அவ இருக்கும்போது நான் வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாமே, இப்ப அவ எங்க போனா, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கூட எனக்கு தெரியல, நான் இதுக்கு மேல என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமா இருக்கான். பட் இருந்தாலும் அவனுடைய உள் மனசு பாத்தீங்கன்னா அவ எதுக்கு ஏத்துக்கவே மாட்டேங்குது. இல்ல, நம்ம வந்து நிரூபிச்சே ஆகணும், அந்த நடந்த இன்சிடென்ட்ஸுக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு நெட்லாம் போயிட்டு ரிசர்ச் பண்றான். அதாவது ஹீரோயின் கிட்ட வந்து பேசின பசங்க எல்லாரும் ஏன் அடிபட்டு போனாங்க, இல்லைன்னா அவனுங்க எல்லாம் ஏன் இறந்தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாமே விசாரிக்கும் போது அவனுக்கு அதுல ஒரு விஷயம் தெரிய வருது. அதாவது சம்பவம் நடந்த எல்லா இன்சிடென்ட்ஸ்லயுமே நம்ம ஹீரோயின் இன்வால்வ் ஆயிருக்கா, அது மட்டும்தான் இவன் கண்டுபிடிச்சிருக்கான். அதை வச்சு பார்க்கும்போது இவன் தான் அந்த கெட்ட சக்தியா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அவனுடைய டேட்டாவும் சொல்லுது. என்னடா இது, ஏதாவது ரிசர்ச் பண்ணா நமக்கு ஒரு கன்க்ளூஷன் தெரியுமேன்னு சொல்லி பார்த்தா மறுபடியும் நான் சுத்தி சுத்தி ஒரே இடத்துல வந்து நிக்கிறேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான், அழுகுறான். அவனால அதை ஏத்துக்கவே முடியல. அவன் வந்து ஒரு கெட்ட சக்தியா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டே இருக்கானது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அவனுடைய காலேஜ் லைஃபும் முடியுது, வேலைக்கும் போறான், ஒரு கம்பெனில நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறான். இவன் ஒரே இப்படி இருக்கும்போது இவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் இருப்பான்ல, கிம்மு, அவனும் பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கான். போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு டேட்டா அனலிஸ்டா இருக்கான். ஒரு நாள் நம்ம ஹீரோயின் அவனுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு பாக்குறான். பார்த்தா அவனுடைய காரை யாரோ ஒருத்தங்க நொறுக்கி வச்சிருக்காங்க. யாரு பண்ணதுன்னே சொல்லி சுத்தமா தெரியல. அதுக்கப்புறம் இத போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்கறான். அப்ப அங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பாக்குறாங்க. யாரோ ஒருத்தன் மாஸ்க் போட்டுட்டு கேப் எல்லாம் போட்டுட்டு ஃபேஸை ஃபுல்லா கவர் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோவோட காரை நம்பர் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை போட்டு அடிச்சிருக்கானுங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அவன் ஒரு ஓகே யாருன்னு சொல்லி சீக்கிரமா கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து எதிரிங்கன்னு யாருமே சொல்லி இல்லை, இவன் புதுசா இருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவுக்கும் அந்த போலீஸ் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போகும்போது அவனுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்றான். அவன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கான் போல, அதனால இன்னைக்கு அவன் பண்ண முடியாதுடா, வெளியில போய் சாப்பிட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருப்பான் ஒரு ட்ரெயின்ல. அந்த நேரத்துல அங்க ஒரு குடிகாரன் இருப்பான். அவன் வந்து ஏதோ ஒரு பொண்ணு கிட்ட பாத்தீங்கன்னா, என்னடி முறைக்கிறேன், நான் தான் உன் லவ் பண்றேன்னு சொல்றேன்ல, உனக்கு புரியுதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானுங்க. யாருக்கிட்ட இவனுங்க பேசிக்கிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணோட முகத்தை பாக்குறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் செம்மையா ஷாக் ஆயிடுச்சு. பல வருஷம் கழிச்சு இப்பதான் அவளை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறான், அதுவும் இந்த மாதிரி ஒரு நிலைமையில. ஸோ அந்த குடி பேசினதுக்கு அப்புறம் ஹீரோயினை பாத்தீங்கன்னா அவனை ஒரு மாதிரி திட்டிடுவா. அங்க இருந்து போறா. இவ போற இடம் முழுக்க நம்ம ஹீரோவும் ஃபாலோ பண்ணிட்டே போறான். ஏன்னா அவ எங்க தங்கியிருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு தெருவோட முனையில நம்ம ஹீரோயின் கேட்ஸுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு இருக்கா. இப்ப வரைக்கும் அவளுக்கு பூனைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் போல. அப்போ அதுங்க கிட்ட அப்படியே பேசுறா, இந்த மனுஷங்களோட தொல்லை இல்லாம நிம்மதியா வாழ்றது நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ ஒரு ஓரமா இருந்து கேக்குறான். அப்பதான் அவனுக்கு தெரிய வருது, அன்னைக்கு அந்த கிராமத்துல இருக்கிற மக்கள் எல்லாமே இவளை துரத்துனதுக்கு அப்புறம் இப்ப வரைக்கும் இவ தனிமையில தான் இருக்கா போல. அதுக்கப்புறம் அவ தங்கி இருந்த அந்த அபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் அந்த ஃப்ளோரு, இது எல்லாத்தையுமே அவன் நோட் பண்ணிட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போறான். அவன் போயிட்டு இருந்த மாதிரி ஆன்லைன்ல ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கா, ட்ரெயின்ல யாராவது ஒருத்தன் இறந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு
எல்லாத்தையும் செக் பண்றான். ஏன்னா அந்த குடிகாரன் வந்து ஹீரோயின்ட்ட பேசியிருப்பான்ல, சரி அவங்களுக்கு ஏதாவது ஆயிருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை செக் பண்றான். செக் பண்ணி பார்க்கும்போது நிஜமாவே இப்ப அந்த குடிகாரனும் இறந்து போயிருக்கான். நம்ம ஹீரோயின் அவனை திட்டிட்டு அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் இப்ப நம்ம ஹீரோவுக்கும் தோண ஆரம்பிக்குது, ஒருவேளை ஹீரோயின் ஒருவேளை அப்படிதான் இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நிஜமாவே ஒரு கெட்ட சக்தி இருக்கா அப்படிங்கறதெல்லாம் அவனுக்கு தோண ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவன் ஒரு மாதிரி சோகத்தோட அப்படியே அவன் ஃப்ரெண்டு கிம் கிட்ட மீட் பண்ணி சரக்கு அடிச்சிருப்பான். அப்ப அந்த இடத்துல வந்துட்டு அந்த கிம் கிட்ட அவன் மனசுல இருக்கிறது எல்லாத்தையுமே கேக்குறான். டேய், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத, இந்த உலகத்துல இந்த மாதிரி மனுஷங்க எல்லாம் இருப்பாங்களா? அதாவது அவங்களுக்கு வெறும் கெட்ட சக்தி மட்டும்தான் இருக்கும். உனக்கு புரியுற மாதிரி நான் சொல்லணும்னா, இப்ப வந்து நீ டீமுக்கு சப்போர்ட் பண்றேன்னு வச்சுக்கோ, அந்த டீம் வந்து தோத்து போயிடும். அதுக்கப்புறம் இப்ப நீயே ஒரு மிஷின் யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோ, அது உடைஞ்சு போயிடும். அப்புறம் நீ வந்து ஒரு கேக் வாங்குற, லைன்ல நின்னு வச்சுக்கேன், எல்லாரும் வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் நீ வாங்க போகும்போது கேக் இருக்காது. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒருத்தங்களுக்கு நடந்துச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பா கெட்ட சக்தி இருக்குன்னு தானே அர்த்தம். அப்படின்னு சொல்லும் போது, டேய், நீ எதை வச்சு சொல்ற தெரியல, இது எல்லாமே ஒரு கோ இன்ஸ்டன்ஸ் தான். இத வச்சு ஒருத்தங்க முழுக்க முழுக்க கெட்ட சக்தியால சபிக்கப்பட்டவங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஒரு விஷயம் தெரிய வருது, அவனுடைய அம்மா சீரியஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சு அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாக்குறான். ஸோ என்னன்னா அவனுடைய அம்மாவுக்கு கேன்சர் போல. ஸோ அதனால டாக்டரும் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் பண்றாங்க. பட் ஒரு கட்டத்துக்கு மேல அவளுக்கும் முடி எல்லாமே கொட்டி விக்கு தான் வச்சிருக்காங்க. அந்த நிலைமையில நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்களோட மனசுக்கு ஆறுதலா பேசிக்கிட்டு இருக்கான். நீங்க மட்டும் இதுல இருந்து மீண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து உங்களை இவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்லாம் கட்டி தருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம், வீடு கட்டி தருவேன், வாசல் கட்டி தருவேன்னு நிறைய கதை விடுறான். பட் அவங்களுக்கு தெரியுது என்னோட நேரம் வந்துருச்சு, நான் இதுக்கு மேல இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்பதான் ஒரு பெரிய உண்மையை அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, அன்னைக்கு அந்த கிராமத்து மக்கள் எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோயினை அந்த கிராமத்தை விட்டு துரத்தி அடிச்சிருப்பாங்கல்ல, அந்த கூட்டத்துல இவங்களும் ஒரு ஆளா இருந்திருக்காங்க. எதுக்காகன்னா, அவங்க ஒரு நாள் நம்ம ஹீரோவோட ரூமை கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அதுல நம்ம ஹீரோவோட போட்டோஸ் எல்லாத்தையுமே அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அது மூலமா அவங்களுக்கு தெரிஞ்சிருது நம்ம பையன் இந்த பொண்ணை விரும்புறான்னு சொல்லிட்டு. ஸோ இதனால இவனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம எப்படியாவது அந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் இங்க இருந்து அனுப்பணும்னு சொல்லிட்டு இவங்க தான் வாலண்டியரா போயிட்டு அந்த கிராமத்துல இருக்கிற எல்லார்கிட்டயுமே ஒரு மாதிரி மாதிரி கேக்குறாங்க, நீ என்ன சொல்ற, உனக்கு ஓகேவா, உனக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு அவங்கள துரத்துறத பத்தி கேட்டிருக்காங்க. அவங்க எல்லாரும் இவங்க பேச்சு கேட்டு இருக்கக்கூடாதுங்கிற மாதிரிலாம் சொன்னதுனாலதான் நம்ம ஹீரோயின் அவங்கள கஷ்டப்படுத்தி இங்க இடத்த விட்டு அமுச்சு விட்டுருக்காங்க. அவங்க வெளியே போனதுக்கு அப்புறம் அவளுக்கு எல்லாமே போறது என்ன பண்றதுன்னு எதுவுமே தெரியாது. ஏன்னா அவளுக்குன்னு சொந்தமா யாருமே கிடையாது. இருந்த ஒரே ஒரு அப்பாவும் பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க. சோ அப்படியே ஒரு மாதிரி பஸ் ஸ்டாப்ல அவ உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கில்ட்டா ஃபீல் ஆகுது. ஐயோ பாவம், இந்த பொண்ணு எங்கதான் போவா, நான் தேவையில்லாம இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு அவளே பாத்தீங்கன்னா அவங்களுடைய வண்டியில இவளை வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. என்னதான் இருந்தாலும் இவளும் ஒரு பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கப்புறம் தான் அவளுக்கு ஒரு வீட்டையும் அந்த இடத்துல வாங்கி கொடுத்துருக்காங்க. இவங்க தான் இதை எல்லாமே பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல. இப்ப இந்த எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி அன்னைக்கு நான் தெரியாம இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிட்டேன். ஸோ அதுக்காக தான் நான் அவள்கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லு, என்னைக்காவது ஒரு நாள் நீ அவளை பார்த்தீன்னா சொல்லுங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் நான் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ரொம்பவே நல்லா அடக்கம் பண்ணு, ரொமான்டிக்கா இருக்கணும், உங்க அப்பா கிட்ட போகும்போது நான் அழகா இருக்கணுங்கிற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. ஹீரோவுக்கு அதெல்லாம் கேட்டு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு மாதிரி அழுதுகிட்டே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அவனுடைய அம்மா இறந்து போறாங்க. அதுக்கு அடுத்து அவங்க சொன்ன மாதிரியே அவங்க என்னென்னலாம் கேட்டாங்களோ அதெல்லாம் கிராண்டா பண்றான். அப்புறம் அப்படியே சில நாட்கள் போகுது. நம்ம ஹீரோ ரொம்பவே தனிமையா இருக்கான். தனியா இருக்க மாதிரி ஃபீல் பண்றான். அதுவும் இல்லாம அவனுக்கு நாட்கள் போக போக ஹீரோயினோட ஞாபகம் வேற அதிகமாயிட்டே போகுது. அதனால இதுக்கு முன்னாடி ஸ்கூல் படிக்கும்போது அவன் ஹீரோயினை பத்தின ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணியிருப்பான்ல, அத அத பத்தின டாக்குமெண்ட்ல இவன் மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அதுக்காக இவன் அவனுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு போறான். இந்த நேரத்துல நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவ பாத்தீங்கன்னா அவளுடைய ரூம்குள்ளேயே மட்டும்தான் இருப்பா, வெளியில அவளோட வரவே மாட்டா போல. ஏதோ ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கா. இந்த வேலையை அவளுக்கு வாங்கி கொடுத்தது அவளுடைய காலேஜ் ஃப்ரெண்டு ஒருத்தி தான். ஸோ அவகிட்ட மட்டும்தான் இப்போ நம்ம ஹீரோயின் டச்சில் இருக்கா, மற்றபடி வேற யாருக்கிட்டையுமே கிடையாது. ஸோ
ஸோ அந்த பொண்ணுடைய பேர் வந்து நம்ம ரோஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இந்த நேரத்துல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு பக்கத்து அபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கு. பட் இருந்தாலும் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இன்னொரு இடத்துக்கு அவன் போனா மட்டும்தான் ஹீரோயினோட இடத்த வந்து அவன் டைரக்டா பார்க்க முடியும். ஸோ அந்த இடத்த வந்து அவன் கேட்கும்போது அங்க இருக்கக்கூடிய புரோக்கர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அது ஆல்ரெடி ரெண்ட்ல இருக்காங்க. நீ அங்க போய் தங்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ மனச தளர விடாம அந்த ரூம்ல தங்கி இருக்கக்கூடிய ஒரு பையன்கிட்ட போயிட்டு ரெகுலரா பேச ஆரம்பிக்கிறான். அப்படியே ஃப்ரெண்டு மாதிரி பழக ஆரம்பிக்கிறான். அவனுக்கு தேவையானது எல்லாத்தையுமே அவனுடைய ரென்டிங் அமௌண்ட் கூட பார்த்தீங்கன்னா, இவனே குடுத்துடுறான். ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது, ஒரு கட்டத்துக்கு மேல இந்த மாதிரி உன்னுடைய ரூம நான் எடுத்துக்கிறேன். நீ என்னோட ரூம எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது, அவனும் பார்த்தீங்கன்னா, சரி ஓகே நமக்குள்ள இவ்ளோ ஹெல்ப் பண்ணியிருக்க. இதெல்லாம் பண்ண மாட்டேனாங்கிற மாரி அவனும் ஓகேன்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினோட ரூம் தெரியிற மாதிரி அழகா போய் உட்காந்துக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது. ஸோ என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, இவன் பல நாட்களுக்கு முன்னாடி கார யாரோ டேமேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் குடுத்துருப்பான் இல்லையா? அத பண்ணது யாரு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப வந்து போலீஸ் கண்டுபிடிச்சுட்டாங்க போல. யாரு? எப்படி இருப்பான்? என்ன மோட்டிவ்க்காக இத பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப போலீஸ்காரன் அவன் ஃபோட்டோவ காட்டி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தான்ல, அது எந்த மாதிரி கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடனுக்காக பணம்லாம் குடுப்பாங்க. ஃபினான்ஸ் கம்பெனி மாரி. அந்த மாரி ஒரு கம்பெனி. ஸோ அதுல ஒரு ஒரு சில ரூல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஹீரோ வேலை பார்க்கும்போது மாத்தி வச்சிருப்பான். அந்த ரூல்ஸ்னால ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருக்கான். அதாவது அவருக்கு பணம் வந்து கடனா கிடைக்காம போயிருச்சு. ஸோ பணம் சரியான நேரத்துல கிடைக்கல அப்படிங்கிறதுனாலயே கம்பெனியை இழுத்து மூடிட்டாரு. இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம ஹீரோ தான் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டு பழி வாங்கணுங்கிறதுக்காக அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்கான். இதுதான் விஷயம். இதனாலதான் அவர் வந்து என்ன பழி வாங்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கும் விஷயம் புரிய வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயினையும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருப்பான். அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு தெருவிளக்கு இருக்கும். அது வந்து ஒரு மாதிரி அணைஞ்சு அணைஞ்சு எரிஞ்சுட்டு இருக்குது. இத அவன் நோட் பண்ணிட்டு அப்படியே மறுபடியும் அவனுடைய இடத்துக்கு போயிட்டு இருப்பான். அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவ பழிவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான்ல, அவன் மறுபடியும் ஹீரோவ வந்து கண்டுபிடிச்சு அவனை போட்டு பொல பொலன்னு பொளந்துட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட பாத்தீங்கன்னா அவனை எதிர்த்து எதுவுமே அடிக்க மாட்டேங்கிறான். அடியே வாங்கிட்டு இருக்கான். இதை தடுக்க கூட மாட்டேங்கிறான். அந்த நேரத்துல ஒருத்தர் இதை பார்த்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ணலாம் சொல்லி பார்க்கும்போது நம்ம ஹீரோ அதுக்கு வேணாம்னு சொல்லிடுறான். அடிக்கிற வரைக்கும் அடிக்கட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே விட்டுறான். அவனும் நல்லா நினைச்ச வரைக்கும் போட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹீரோவை ஹீரோவே அவனுக்கு சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே தனியா பேசிக்கிட்டு இருக்கான். சார் இங்க பாருங்க, நீங்க எதுக்காக வந்து என்ன பழி வாங்கணும் அப்படின்னு இப்படி காத்திருக்கீங்க எனக்கு சத்தியமா தெரியல. அதுவும் இல்லாம நீங்க என்ன பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதுக்கான காரணம் நான் என் கம்பெனி தான். உங்களுக்கு சரியான நேரத்துல கடன் கொடுக்காம போனதுனால, உங்க கம்பெனியை நீங்க இழுத்து மூடினதுனால, பட் இருந்தாலும் நீங்க எங்க கம்பெனிக்கு கடன் வாங்க வந்தப்போ அந்த பாலிசியை கொண்டு வந்தது என்னமோ நான் தான். பட் இருந்தாலும் அதுக்கு முழுக்க முழுக்க என் கம்பெனி தான் காரணம். இதுல நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. ஆமா, இல்ல அப்படின்னா இவன் கம்பெனி பேச்சு கேட்டுதான் இவன் பண்ணியிருக்கான். இதுல இவனா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. இருந்தாலும் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கில்ட்டா ஃபீல் ஆகுது. ஏன்னா அவர் என்னன்னா பேச சொல்லியிருப்பான் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வேலை எல்லாம் இருந்ததுனால நான் தற்கொலை எல்லாம் பண்ணிக்க போயிட்டேன். அதுவும் இல்லாம எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, ஒரு ஒய்ஃப்க்கு குழந்தை எல்லாரும் இருக்காங்க. அவங்க எல்லாருமே என்னால பாத்தீங்கன்னா எடுத்துக்க முடியல. ரொம்ப கில்ட்டா பேசியிருப்பாரு. அதனால நம்ம ஹீரோவுக்கும் கஷ்டமா இருக்கும். ஏதோ தெரிஞ்சும் தெரியாமலும் நம்மளால ஒருத்தர் பாதிக்கப்பட்டாரு. அதை நாம தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட இந்த மாதிரி இவருக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பாத்தீங்கன்னா கேட்டிருப்பாரு. ஸோ இப்ப அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம கிம் தான் காட்டுறாங்க. அதான் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட். ஸோ அவன் இப்பயும் போல அவனுடைய இன்வெஸ்டிகேஷன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். இப்போ என்ன ஆயிருக்கும் அப்படின்னா பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணோட வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தன் வந்து அவளை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். ஸோ அதுக்காக அந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா சேஃப்டிக்காக ஒரு அலார்ம் வாட்ச் கொடுக்குறான். அதாவது அந்த பொண்ணுக்கு மறுபடியும் இப்படி ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சுன்னா அவ இந்த வாட்ச்ல இருக்கிற ஒரு பட்டனை அழுத்தினா போதும், உடனே நம்ம கிம்முக்கு அலாம் அடிக்கும். அது மூலமா போய் அவளை காப்பாத்த வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்காகத்தான் அந்த மாதிரி கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் நைட் நம்ம ஹீரோ கிட்ட அவன் பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த அலாம் அடிக்க ஆரம்பிக்குது. உடனே இவனும் வேக வேகமா அந்த ஸ்பாட்டுக்கு போறான். பட் ஆல்ரெடி அந்த பொண்ணுக்கு அடிபட்டுச்சு. ஸோ இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ்க்கு அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா அவன் காப்பாத்திட்டான். பட் இருந்தாலும் அவளுக்கு இந்த மாதிரி அடிபட்டுருச்சுல.
ஸோ அதை நினைச்சு பார்த்தீங்கன்னா இவன் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஃபீல் பண்றான். அப்புறம் அந்த பொண்ணோட ஃபேமிலி கிட்டையும் ஒரு மாதிரி சாரி கேட்குறான், என்னை மன்னிச்சிருங்க, என்னால தான் சரியான நேரத்துக்கு வர முடியலன்னு சொல்லி. இப்போ அடுத்து நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. வழக்கம் போல ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு பல்பு விட்டு விட்டு எரியும்ல, அது இப்ப சரியா இருக்கு. அதை பார்த்துட்டு அவ அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷத்தோட அப்படியே போயிட்டே இருக்கா. அதுக்கு போயிட்டு சாப்பாடு வச்சுட்டு இருப்பா கேட்ஸுக்கு. அந்த டைம்ல அதுங்க கிட்ட பேசிட்டு இருப்பாள்ல, இப்பதான் என்னோட வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சம் நல்லா நடக்கிற மாதிரி தெரியுது, என்னுடைய கெட்ட சக்தி எல்லாம் என்னை விட்டு போறது போல இருக்கு. இது எல்லாத்தையுமே பக்கத்துல இருந்து நம்ம ஹீரோவும் கேட்டுட்டு இருக்கான். ஆக்சுவலா இவன் தான் அந்த பல்பை சரி பண்ணுது. நம்ம ஹீரோயினை சுத்தி எப்பயுமே நெகட்டிவிட்டி இருக்கக்கூடாது, அவ தன்னை பாசிட்டிவா நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிரு. அதே மாதிரிதான் நம்ம ஹீரோயினும் நினைச்சிட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் என்ன மாதிரி அவனோட இன்வெஸ்டிகேஷன் வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதாவது சின்ன வயசுல இருந்து நம்ம ஹீரோயினுக்கு நடந்த எல்லாத்தையுமே இன்வெஸ்டிகேஷன் பண்றான். இதுக்காக என்ன பண்றான்னா, சின்ன வயசுல அவ படிச்ச ஸ்கூல்ல இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒண்ணு சேர்க்கிறான். அதுக்கப்புறம் அந்த கிராமத்துல இருந்து ஒரு வயசான தாத்தா கிட்ட போயிட்டு சில விஷயங்களை கேட்கறான். தாத்தா, இந்த ஊரை விட்டு அவ போனதுக்கு அப்புறம் வேற ஏதாவது கெட்டது நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, எனக்கு தெரிஞ்சு அவ இந்த ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் எந்த பசங்களும் எந்த வித பிரச்சனையும் வந்ததே இல்லப்பா. பட் இருந்தாலும் கடைசி அவ போறதுக்கு முன்னாடி அவளுடைய அப்பா இறந்து போயிருந்தாங்கல்ல, அந்த டைம்ல ஒரு பையன் அவளை போய் மீட் பண்ணி பேசணும்னு நினைச்சிருக்கான். அவனுக்கு அவளை பிடிச்சிருந்துச்சு போல. அதுவும் இல்லாம அவ அப்போ இறந்தது போனதுக்கு ஆறுதல் சொல்லலாங்கிற மாதிரி அவன் அன்னைக்கு நினைச்சிருக்கான். அவன் ஒரு 10 நிமிஷம் போல அவகிட்ட பேசிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது அந்த வழியா போன ஒரு காட்டு பண்ணி அவனை பயங்கரமா அட்டாக் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி நீங்க சின்ன வயசுல இருந்து அவளோட ஒரு சூனியக்காரியை கெட்ட சக்தின்னு சொன்னதுனால இந்த கிராமத்தை விட்டு அனுப்பிச்சிட்டீங்க, தனிமையில இருக்கா. அவ எந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? அவளுக்கு இந்த மாதிரி எந்த வித சாபமும் இல்லைன்னு சொல்லி நான் நிரூபிக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருக்கேன். தயவு செய்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு, அதாவது அவகிட்ட பேசுற பசங்க எல்லாருமே எப்படி எல்லாம் அடிபடுறாங்க, அந்த பாய்ஸோட லிஸ்ட் எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறான். ஒவ்வொரு பசங்களோட இடத்துல இருந்தும் போயிட்டு அன்னைக்கு அந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விசாரிக்கிறான். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஒரு பையன் பாதிக்கப்பட்டிருப்பான்ல, அதாவது விளையாட்டு இருக்கும் போது போய் குழியில விழுந்துருவானே, அந்த பையன் நம்ம ஹீரோயினை விரும்பி இருக்கான். ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயும் அன்னைக்கு அவன் பக்கத்துல இருந்து பேசியிருக்கான். பட் இருந்தாலும் இதுல முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் ஹீரோயின் கிட்ட அன்னைக்கு ப்ரொபோஸ் பண்ண கொஞ்ச நேரம் பேசியிருக்கான். அதுக்கடுத்து 2வது ஒரு பையனோட கேஸ் இருக்குல்ல, கேண்டிஸ் கொடுத்துருப்பான். பேசிக்கிட்டு இருக்கும் போதே எதுவும் ஆயிருக்காது, பட் பேசிட்டு போகும்போது அவனுக்கு அந்த மாதிரி ஆகியிருக்கும். ஜஸ்ட் ஆக்சிடென்ட் மட்டும் தான் நடந்திருக்கும். ஸோ இந்த 2 கேஸ்லயும் அவனுக்கு 2 பேருமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பக்கத்துல, அதுவும் 10 சென்டிமீட்டருக்குள்ள இருந்து பேசியிருக்காங்க. அதுல ஒருத்தன் ப்ரொபோஸ் பண்ணியிருக்கான், இன்னொருத்தன் ப்ரொபோஸ் பண்ணல, இன்னொருத்தன் 10 நிமிஷத்துக்குள்ள பேசியிருக்கான், இன்னொருத்தன் 10 நிமிஷத்துக்கு மேல பேசியிருக்கான். ஸோ இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட பேசின பசங்க எல்லா லிஸ்டையும் அவன் கேதர் பண்ணி கடைசியா இது மூலமா அவன் ஒரு அவுட்புட்டையும் பாக்குறான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் கிட்ட கெட்ட சக்தி இருக்கத்தான் செய்யுது, அதுல எந்த வித டவுட்டும் கிடையாது. பட் இருந்தாலும் அது மூலமா ஒருத்தவன் சாகுறான் அப்படின்னா அவன் நிறைய ரூல்ஸ் பிரேக் பண்ணியிருக்கான். அது என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் கிட்ட ப்ரொபோஸ் பண்ணக்கூடாது. அப்படி ப்ரொபோஸ் பண்ணிட்டாலும் 10 நிமிஷத்துக்கு மேல அவகிட்ட பேசக்கூடாது. அதுவும் 10 சென்டிமீட்டருக்குள்ள ஒரு நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு பையன் ப்ரப்போஸ் பண்ணி 10 நிமிஷமா பேசிக்கிட்டு இருக்கான், 10 சென்டிமீட்டருக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா கண்டிப்பா அவன் செத்து இறந்து போன பசங்களோட இன்ஃபர்மேஷன் இது கூட தான் பொருந்தது. மற்றபடி இறந்து போன பசங்க எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துல இந்த 3 ரூல்ஸை பிரேக் பண்ணாம இருந்திருப்பாங்க. அதனாலதான் அவனுங்க எல்லாருமே அடிப்பட்டதோட மட்டும் எஸ்கேப் ஆயிருப்பானுங்க. ஸோ இப்பதான் நம்ம ஹீரோவுக்கு எல்லா விஷயமும் புரிய வருது. அது மட்டும் இல்லாம ஸ்கூல் படிக்கும் போது நம்ம ஹீரோயினை ஒரு கெட்ட சக்தி அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு அடிக்க சொல்லி அந்த ஸ்கூல் முழுக்க பரப்பிட்டு இருப்பாள்ல, அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா இப்போ அவ சொன்னதெல்லாம் நினைச்சு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. என்னால தானே இப்ப அவ தனியா கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவும் பரவாயில்ல விட, இதுல நீ என்ன பண்ணுவ, அவளுக்கு நிஜமாவே அந்த மாதிரி ஒரு கெட்ட சக்தி இருக்கதான் செய்யுது, இருந்தாலும் இதை நம்ம பெருசு பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கான். இப்ப அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு இன்னொரு விஷயம் தெரிய வருது. அது என்னன்னா, நம்ம ஹீரோயின் ஒரு நாள் தியேட்டருக்கு போகும்போது அங்க வேலை செய்யற ஒருத்தன் அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான்.
அண்ட் அவகிட்ட பண்ணக்கூடாத அந்த ஒரு ரூல்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவன் பிரேக் பண்ணவும் செஞ்சுருக்கான். 10 சென்டிமீட்டருக்குள்ள பேசியிருக்கான். அதுவும் 10 நிமிஷத்துக்கு பேசியிருக்கான். ப்ரொப்போஸும் பண்ணியிருக்கான். பட் இருந்தாலும் அவனுக்கு எதுவுமே ஆகல. என்னடா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தெரிய வருது, நம்ம ஹீரோயினுக்கு அவனுடைய பேர் தெரியாது. அதனால தான் அவன் அடி மட்டும் பட்டிருக்கு. அவன் சாகாம இருந்திருக்கான். ஒரு ரூல் நம்ம ஹீரோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கான். அதாவது மற்ற 3 ரூல்ஸ் பிரேக் பண்ணாலும் அந்த பாய்ஸோட நேம் வந்து ஹீரோயினுக்கு தெரியலன்னா பிரச்சனை கிடையாது. அவனுங்க வந்து சாக மாட்டானுங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் பனி பொழிஞ்சிட்டு இருக்கும். அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் அவன் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினோட இருக்கும் எவ்வளவோ சென்டிமீட்டர் கேப் நடுவுல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்பை வச்சு மெஷர் பண்ணிட்டு இருப்பான். அந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோயின் வேற காஃபி குடிச்சிட்டு அப்படியே வெளியே வருவா. ஸோ இவன் இப்படி மெஷர் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் அவள் பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் டக்குன்னு பார்த்தீங்கன்னா டேப்பை இழுத்து, பட் இருந்தாலும் அந்த நேரத்தில் அவன் இழுத்து போட்ட அந்த டேப் மறுபடியும் பழைய நிலைமைக்கு திரும்பி போகும்போது அந்த ஷார்ப்பான டேப் இவன் மேலே ஒரு காயத்தை ஏற்படுத்துறது. அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயமே புரிய வருது. அவ இப்போ மேலே மாடிக்கு வந்திருப்பாள். அப்போ 10 சென்டிமீட்டருக்குள்ள வந்துட்டா போல. அதனாலதான் இப்போ இவனுக்கு இந்த மாதிரி அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு புரியுது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட காலேஜ் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருந்திருப்பான்ல, நான் கூட ரோஸ்ன்னு சொல்லியிருந்தானே. ஸோ அவளை இப்போ நம்ம ஹீரோ மீட் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு உன் ஃப்ரெண்டுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையுமே நான் சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு அவள் இவ்வளவு நாளா ரிசர்ச் பண்ணான்ல அந்த டாக்குமெண்ட்ல எல்லாத்தையுமே அவகிட்ட காட்டுறான். இந்த மாதிரி அவளுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனைனால அவளை சுத்தி இருக்கிற பாய்ஸ் எல்லாருமே நிறைய பேர் சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கான்னு சொல்லிதான் நான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றான். இந்த இடத்துலதான் அந்த ரோஸும் ஃபிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறா. அதாவது இது எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஸ்கூல் டைம்ல நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருந்திருப்பான். அப்புறம் ஒரு நோட்ஸ் கூட கொடுத்துருப்பான். அப்போ கூட அவன் மயக்கம் போட்டு விழுந்திருப்பான் திடீர்னு. ஸோ அவன் தான் வந்து இதே காலேஜில் படிச்சுட்டு இருக்கான் போல. பட் இருந்தாலும் மறுபடியும் இவளா அப்படின்னு சொல்லிட்டு அவளை விட்டு விலகி போயிட்டே இருப்பான். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் அவனுக்கு இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்டும் இருந்திருக்கும் போல. அந்த கேர்ள் ஃப்ரெண்டு வேற ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துட்டே இருப்பா. அவங்ககிட்ட சரியா பேசவும் மாட்டா. யார் இந்த பொண்ணு, இவ்வளோ உனக்கு ஆல்ரெடி தெரியுமா என்ன, உன்னோட பழைய லவ்வரா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது அவன் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துல கத்தி விட்டுருவான். நான் இவ்வளோலாம் லவ் பண்ண இவ்வளே ஒரு கெட்ட சக்தி, இவகிட்ட யாராவது பேசினான்னு அவங்களாம் செத்து போயிடுவாங்க தெரியுமாங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இவளும் இதே காலேஜுக்கு வருவான்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட கேட்குற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அந்த காலேஜுக்கே கேட்குற மாதிரி சொல்லிட்டான் போல. அப்பல இருந்து எல்லாருமே நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவன் எக்ஸாம் முடிச்சுட்டு போகலான்னு பார்க்கும்போது அங்கேருந்து ஒரு டீச்சரும் பார்த்தீங்கன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரில் எழுதி காட்டுறாரு. இதை பார்த்து அவள் பயந்து ஓடுறா. ஐயோ இவருக்கு ஏதாவது ஒன்று ஆயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவள் வெளியே போகும்போது அவளுடைய ஃப்ரெண்டு ரோஸும் பார்த்துட்டு வாடி நம்ம 2 பேரும் சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பதட்டத்திலேயே இருப்பா. அந்த சாருக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு சரியா அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்டும் பார்க்குறா. ஒன்று அந்த சார் பார்த்துட்டு இருக்காருடி ஒரு மாதிரி ஜன்னல் ஓரமாக உட்காந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே இருந்த ஒரு கல் தவறி அப்படியே அவர் கீழே விழுந்துடுறாரு. மாடியிலேருந்து அப்படியே கீழே விழுந்து கதையே முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவ எல்லா ரூல்ஸுமே பிரேக் பண்ணியிருக்காரு. அவருடைய நேம் நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 10 நிமிஷத்துக்கு மேலே 10 சென்டிமீட்டரில் ப்ரொப்போஸும் பண்ணி ஹீரோயின்கிட்ட பேசிட்டு இருந்திருக்காரு. ஸோ இந்த எல்லா ரூல்ஸுமே பிரேக் பண்ணதுனால அவர் இப்போ செத்து போயிருக்காரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவளால் அதை தாங்கிக்கவே முடியல. பயங்கரமாக கதறி அழுதுட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த ரோஸ்க்கும் தெரிய வந்திருக்கும் இந்த மாதிரி ஸ்கூல்ல சொன்ன வதந்தி எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இருந்தாலும் இதுல நம்ம ஹீரோயினோட தப்பு என்ன இருக்கு, அவ இதுல எதுவுமே பண்ணல அப்படிங்கிற போது அவன் மேல நம்ம எப்படி தப்பு சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரிலாம் ரோஸ் நினைக்கிறா. ஸோ இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் காலேஜுக்கு வர்றதில் வீட்லேருந்தே படிப்பா போல. அதுக்கப்புறம் எப்படியோ அவள் இருக்கக்கூடிய அந்த இடத்த கண்டுபிடிச்சி நம்ம ரோஸும் போவா. இப்படி தனியாகவே இருக்காத, ஏதாவது ஒன்று கால் பண்ண, நான் உனக்கு ஃப்ரெண்டுன்னு இருக்கேன்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போயிருப்பா. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோயினோட வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தவங்க வந்து திருட எல்லாம் செஞ்சிருப்பாங்க போல.
ஸோ இதை நம்ம ரோஸுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் மட்டும்தான் அவளுக்கு வந்து தனியா இப்படி ஒரு அபார்ட்மெண்ட் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்பா போல. இது எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோ கிட்ட இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கா. பரவாயில்ல, நான் இருந்து பண்ண முடியாத எல்லாத்தையுமே நீ பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சந்தோஷப்படுறாரு. இப்படி நம்ம ஹீரோயினை பத்தின எல்லா விஷயத்தையுமே கம்ப்ளீட்டா நம்ம ஹீரோ தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப டைரக்டா நம்ம ஹீரோவே களத்துல இறங்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான். அதாவது என்னென்ன ரூல்ஸ்லாம் பிரேக் பண்ணா நம்ம வந்து நமக்கு ஏதாவது ஆகுமோ அப்படிங்கிற மாதிரியான ரூல்ஸ்லாம் அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான் இல்லையா? ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணாம நம்ம ஹீரோயின் கிட்ட இருக்க முடியாதா, பக்கத்துல போக முடியாதா, பேச முடியாதா அப்படின்றதெல்லாம் வந்து செக் பண்றான். அதுக்காக என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவளுடைய வீட்டுக்கு ரெகுலரா ஒரு டெலிவரி பர்சன் போறத பாக்குறான். ஸோ உடனே பாத்தீங்கன்னா அந்த டெலிவரி பண்ற இடத்துல அவன் வேலை செஞ்சுக்கிட்டு நம்மளோட ஃபேஸை வந்து அவ பாத்திரக்கூடாது, ஏன்னா ஸ்கூல் டைம்ல நம்மளை பார்த்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹெல்மெட்டும் போட்டுக்கிறான். எப்ப அவன் போனாலும் வாட்ச்ல ஒரு டைமருக்கு ஆன் பண்ணியிருப்பான். 10 நிமிஷத்துக்கு மேல 10 நிமிஷத்துக்குள்ள நம்ம வந்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி எல்லாமே அவன் 10 நிமிஷத்துல போயிட்டு அவளை பார்த்துட்டு பேசிட்டு அந்த பொருள்லாம் கொடுத்துட்டு அப்பெல்லாம் அவனுக்கு எதுவுமே ஆகாது. இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்திருக்கு. ஒரு நாள் பாத்தீங்கன்னா அவன் ஏதோ செஞ்சு எடுத்துட்டு வரான்னு சொல்லிட்டு லேட் பண்றான். அதனால 10 நிமிஷத்துக்கு மேல ஆகுது. ஐயையோ ஏதோ ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பயந்துகிட்டே இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் அவன் வெளியே கரெக்டா போகும்போது ஒரு வண்டி அவன் மேல இடிக்கிற மாதிரி வருது. ஏன்னா அவன் 10 நிமிஷத்துக்கு மேல பேசிட்டான் இல்லையா? அதனால அப்பா அடி இதோட விட்டுச்சுன்னு சொல்லிட்டு அவனும் ஓடுறான். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஸ்க்ரூ கலண்டு இவன் மேலேயே விழுந்துருது. அவ்வளோதான், இவன் கையில செம்ம அடிபட்டுருது. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறான். அப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் மறுபடியும் அந்த டெலிவரி பார்ட்னர் பார்க்கும்போது அங்க வேற ஒரு ஆள் வராங்க. இதனால இவருக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் பயமா இருக்கு. ஐயோ நம்மளாலதான் டெலிவரி பாய்க்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறா. கொஞ்ச நாள்ல நம்ம ஹீரோவும் சரியாகிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆக்ஷனுக்காக நிறைய யூஸ் பண்றான், கையில கால்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். திடீர்னு இந்த மாதிரி 10 மினிட்ஸ் மேல பேசிட்டோம்னா நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோயினுக்கு தான் டெலிவரி பண்றதுக்கு போறான். ஸோ அவனை பார்த்து அதுக்கப்புறம் ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இவனுக்கு எதுவுமே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறா. அவ கட்டு போட்டிருக்கத பார்த்ததும் ஹீரோயின் கேக்குறா, உங்களுக்கு இது எப்படி ஆச்சு, நீங்க அன்னைக்கு இங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவளாலதான் இது ஆயிருக்குமோன்னு அவளுக்கு மறுபடியும் பயம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, சேச்சா இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம், நான் அன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ணும்போது தெரியாம அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லி அவனும் சமாளிச்சிடறான். அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு, நம்மளால இது ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவன் கீழே நடந்து வரான். மறுபடியும் வண்டியில போகும்போது இப்போ இவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவனுக்கு ஒண்ணுமே புரியல, ஏன்னா 10 நிமிஷத்துக்குள்ள அவன் பேசிட்டு வந்துட்டான். ஸோ அப்படி இருக்கும்போது அதனால எப்படி ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். அவன் 10 வார்த்தைக்கு மேல யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் இப்பதான் அவனுக்கு தெரிய வருது. ஸோ இதையும் இப்போ ஆட் பண்ணிக்கிறான். 10 வார்த்தைக்கு மேல அவகிட்ட பேசினாலும் இந்த மாதிரி ஆயிடும் போல. அப்புறம் அவன் ஹாஸ்பிட்டல்ல முடியாம இருக்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு ரோஸ் வந்து பார்த்து பேசுறா. இதெல்லாம் உனக்கு தேவையா, ஏன் நீ ரொம்ப உன்னுடைய உயிரை வச்சு ஏன் ரிஸ்க் எடுக்கிறங்கிற மாதிரி அவ கேக்குறா. இதெல்லாம் நீ பண்ணணும் என்ன அவசியம்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நான் இத அவ்வளோ ஈஸியாலாம் விட மாட்டேன். எனக்கு என்ன ஆனாலும் சரி அவ நல்லா இருக்கணும், அவ எந்தவித தப்பும் பண்ணாம தனிமையில வாழ்ந்துகிட்டு இருக்கா, அந்த மாதிரி அவ வாழக்கூடாதுல, அதுல இருந்து அவ தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி கூடயா இல்லாம இருக்கும், நான் அது என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவனு சொல்றான். அதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம ஹீரோயின் பஸ்ல போயிட்டு இருப்பா. அப்போ இவனும் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்து போயிட்டு இருப்பான். ஒரு 10 சென்டிமீட்டர் பின்னாடி உட்காந்துக்கிட்டு. ஸோ அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் உட்காந்து போயிட்டு இருந்த சீட்டு வேற ஒரு வயசான லேடிக்கு விட்டு கொடுத்துட்றான். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் பின்னாடி வர வர நம்ம ஹீரோவுக்கு பக்கத்துல. ஸோ இப்போ அவங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 10 சென்டிமீட்டருக்கும் குறைவா இருக்கு. ஐயோ இவன் என்ன கொஞ்சம் பக்கமா வந்துட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒரு வண்டியில பாத்தீங்கன்னா ஷார்ப்பான ஸ்டீல் கம்பி போயிட்டு இருக்கு, ஏத்திட்டு போயிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது அவனுக்கு இன்னும் பயமா இருக்கு, நமக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் எகிரி குதிச்சு ஃபர்ஸ்ட் வெளியே ஓடுறான். அப்படி அவன் போகும்போது ஹீரோயின் வந்து அவனுடைய பேரையும் சொல்லிட்டா. ஸோ இப்போதான் நமக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. ஆக்சுவலி இவங்க 2 பேருக்கும் ஸ்கூல் டைம்ல இருந்து ஒன்னா படிச்சிருப்பாங்கல்ல, அப்போ நம்ம ஹீரோ மட்டும்தான் ஹீரோயினை பார்த்துட்டு இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைச்சிட்டு இருந்திருக்கோம். பட் இப்போதான் தெரிய வருது நம்ம ஹீரோயினும் ஹீரோவை தூரமா இருந்து பார்த்திருக்கா. அப்பதான் அவனுடைய நேமையும் நோட் பண்ணி வச்சிருக்கா. நேம் டேக பார்த்து இப்ப அவன் இங்க போகும்போது என்னடா ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவ்வளோதான்,
இவன் நிறைய ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணிடுறான். பட் இப்ப வரைக்கும் ப்ரொபோஸ் பண்ணல, இருந்தாலும் இவனுக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது அப்படிங்கிறது தான் அவனுக்கு இப்ப ஃபீல் ஆகுது. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பயங்கரமா இடியெல்லாம் வேற இடிச்சிட்டு இருக்கு. இது ஒரு மழை பெய்யுற சீசனும் கிடையாது. ஸோ நமக்கு ஏதோ ஒன்று ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அவன் புரிஞ்சுக்கிறான். அவன் டக்குன்னு பாத்தீங்கன்னா தண்ணியில குதிச்சிடுறான். ஏன்னா இங்க இருந்தா வேற ஏதாவது பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடும் இல்லையா, இடிச்சா அது மூலமா பெரிய ஏதாவது பாதிப்பு ஏற்படும். அதெல்லாம் காட்டிலும் இந்த தண்ணிக்குள்ள குதிச்சோம்னா அது அந்த அளவுக்கு பெருசா இருக்காதுன்னு சொல்லி தண்ணியில குதிச்சிடுறான். நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு மாதிரி பயமாயிடுச்சு, நம்மளாலதான் இவனுக்கு இந்த மாதிரி ஆகுது போல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு பாத்தீங்கன்னா பதற்றத்தோட ஏதாவது ஆர்டிக்கல் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறா இவனை பத்தி நியூஸ். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோவை கரெக்டான நேரத்துக்கு வந்து காப்பாத்திட்டாங்க, அதனால அவனுக்கு எதுவும் ஆகலைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளுக்கு நிம்மதியா இருக்கு. அதுக்கப்புறம் அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அந்த ரோஸ் வந்து கத்திக்கிட்டு இருக்கா, டேய் இதோட நிறுத்திக்கோ, தேவையில்லாம வேற எதுவும் பண்ணாத, இப்பவே உன் உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு, சொன்னா கேளுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் அவன் கண்டுக்காம ஒரு ஹெல்ப் கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஹீரோயின் யாராவது ஒருத்தங்களை லவ் பண்ணி இருக்காளான்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வரைக்கும் அவகிட்ட வந்து பேசின பசங்க எல்லாருமே அவளைதான் லவ் பண்ணியிருக்காங்க. ஆனா அவ இது வரைக்கும் யாருமே லவ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. மேபி அவ யாராவது ஒருத்தங்க கண்டிப்பா லவ் பண்ணா இந்த சாபத்திலிருந்து மீண்டு வர வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி அவன் கண்டுபிடிக்கிறான். ஓகே, நான் யாராவது லவ் பண்ணிருக்காளான்னு சொல்லிட்டு கேட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. பத்தி நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்கவும் ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரி நீ யாரையாவது வந்து லவ் பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவளும் சொல்றா, நான் லவ் பண்ணியிருக்கேன், அதுவும் சின்ன வயசுல என்னுடைய கிளாஸ் லீடர் லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் சொல்ற. ஸ்கூல்ல ஒரு டைம் வந்து ஒரு பையனை லவ் பண்ணி நோட்ஸ் கொடுத்த பையன். அப்புறம் காலேஜ் கூட வந்துட்டு நம்ம ஹீரோயினை பத்தி எல்லாத்தையும் தப்பா சொல்லியிருப்பானே அவன் தான். ஸோ அவனை தான் வந்து ஃபர்ஸ்ட் லவ் பண்ணியிருக்கா. அவனை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பார்த்தீங்கன்னா இவ அடிக்கடி சர்ச்சுக்கெலாம் போயிட்டு இருந்திருப்பா. அதுக்கப்புறம் கூட ஒரு நாள் மெடிக்கல் ஷாப்பில் இவன் வந்து ஏதோ ஒரு லேப்டாப் வாங்குறதா பார்க்குறா. அது என்ன டேப்லெட்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஒரு சில பேருக்கு வலிப்பு வரும்ல, அதுக்காக அவன் வாங்குற மாத்திரை போல. ஸோ அது மூலமா அவளுக்கு தெரிய வந்திருக்கு இவனுக்கு இந்த மாதிரி வலிப்பு வர நோயெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அவன் நோட்ஸ் கொடுக்கும்போது ஒரு நாள் வலிப்பு வந்து கீழே விழுந்திருப்பான். அப்புறம் தான் எல்லாருமே வந்து ஓடி வந்து தூக்கியிருப்பாங்க. ஹீரோயினை தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த ஸ்கூல் முழுக்க இந்த விஷயமும் பரவி இருக்கும். ஸோ இப்போ இந்த விஷயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்த எல்லாத்தையும் நம்ம ரோஸு அப்படியே ஹீரோ கிட்ட போய் சொல்றா. ஸோ அப்போதான் ஹீரோவுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்னன்னா நம்ம ஹீரோயின் உண்மையாவே ஒருத்தனை விரும்பினான்னு வச்சுக்கோங்களேன், அவன் எந்த ரூல்ஸை பிரேக் பண்ணாலும் அவனுக்கு எதுவுமே ஆகாது. அப்படி இருக்கும்போது அவள் லவ் பண்ண அந்த பையன் ஏன் இங்கே வலிப்பு வந்து விழுந்தான்னா அது அவனுடைய ஓன் ப்ராப்ளம். அவனுக்கு அந்த ப்ராப்ளம் இருந்திருக்கு, அதனால அவன் விழுந்திருக்கான். மற்றபடி அதுக்கும் ஹீரோயினுக்கும் எந்த வித சம்மந்தமும் கிடையாது. ஏன்னா அவன் உண்மையாவே அவனை லவ் பண்ணியிருக்கா. இப்போ இதை பத்தி அந்த பையன்கிட்ட சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கான். உனக்கு அன்னைக்கு அந்த வலிப்பு வந்ததுக்கு காரணம் உனக்கு இருக்கக்கூடிய நோய் தானு சொல்லி நீ எல்லார்ட்டையும் அன்னைக்கு சொல்லியிருந்தீன்னா யாருமே இவளை பத்தி இன்னைக்கு தப்பா பேசியிருக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம நீயும் பதிலுக்கு அவளை லவ் பண்ணியிருந்தீன்னா அவளுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையே இருந்திருக்காது. அவ என்னைக்கோ அந்த சாபத்துல இருந்து மீண்டு வந்திருப்பா. நீ ஏன்டா இதெல்லாம் அன்னைக்கு பண்ணாம போன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை பார்த்து கத்துறான். அவன் டைரக்டா போயிட்டு நம்ம ஹீரோயினையும் மீட் பண்ணி உன்கிட்ட பேசுற பசங்க எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு சொல்லி நீ பயப்படுறதில்ல, அதுக்கும் உனக்கும் எந்த வித சாபமும் கிடையாது. ஃபர்ஸ்ட் நீ பயப்படாது, வாலண்டியரா யாரையுமே போயிட்டு காயப்படுத்த இதை சரி பண்ணலாம், நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் அங்க வச்சுட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து போயிடுறான். அப்படி அவன் வெளியே போகும்போது சரியா ஒரு லாரி வந்து அவன் மேல இடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் அவன் கொடுத்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அதுல ஒரு பென்ட்ரைவ் இருக்கு. அதை போட்டு பாக்குறா. அதுல ஒரு சில போட்டோஸ்லாம் இருக்கு. அதாவது அவ வந்து பழைய வீட்டுல தங்கியிருந்தால அவ அப்பா கூட, அது எல்லாத்தையும் போட்டோவா எடுத்து வச்சிருக்கான். இதை பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவ வந்து ஒரு சூனியக்காரி, அவ வந்து சபிக்கப்பட்டவ அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு கூட அப்படியே இந்த ஸ்கூல் முழுக்க பரப்பி விட்டுருப்பாள். அந்த பொண்ணு வந்து இப்ப மன்னிப்பு கேட்குற மாதிரி ஒரு வீடியோவும் இருக்கும் போல. ஸோ அந்த வீடியோவும் இந்த பென்ட்ரைவ் போட்டிருக்கான். அன்னைக்கு நான் ஸ்கூல்ல அப்படி செஞ்சதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் அப்படி பண்ணதுனால தான் எல்லாரும் உன்னை வந்து ஒதுக்க ஆரம்பிச்சாங்க, அதனால தான் இப்போ வரைக்கும் நீ தனிமையில இருக்க, தனியில வாழ்ந்துகிட்டு இருக்க நான் கேள்விப்பட்டேன், எல்லாத்துக்குமே மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்றா. எல்லாத்தையும் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு இப்பதான் கொஞ்சமாவது மனசு நிம்மதியா இருக்கு. அதாவது அவளே நம்ம ஆரம்பிக்கிறா,
அவளே நம்ப ஆரம்பிக்கிறா. இப்பயாவது எல்லாரும் நம்ப ஆரம்பிக்கிறாங்களே, நடக்கிற பிரச்சனைக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி அவர் ரிலாக்ஸா இருக்கும்போது, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு கீமா காட்டுறாங்க. அவன் மறுபடியும் ஒரு திருடனை பிடிக்க முயற்சி பண்ண இருக்கான். எப்படியோ ஒரு திருடனை பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிடுறான். பட் இருந்தாலும் அவனை பயங்கரமா காயப்படுத்துறதுனால அவனை வேற ஒரு இடத்துக்கு மாத்திடுறாங்க. அந்த இடத்துல ஒரு லேடி ஆபீஸ் இருக்கு. இவன் மேல க்ரஷ் இருக்கும் போல. அப்படியே ஒரு மாதிரி அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்றது, பேசுறது அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அப்போ நம்ம கிம்முக்கு இன்னொரு விஷயமும் தெரிய வருது. நம்ம ஹீரோ காணாம போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நம்ம கிம் விசாரிக்க ஆரம்பிக்கிறான். எல்லா இடத்துக்கும் போறான். நம்ம ஹீரோ யாரு கூடலாம் கனெக்ட்ல இருக்கானோ அங்கெல்லாம் போயிட்டு விசாரிக்கிறான். ஸோ கடைசியில் அவனுக்கு எந்தவித க்ளூவுமே கிடைக்கல. நம்ம ஹீரோ எங்கேயோ காணாமல் போயிருக்கான் அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் அங்கே தங்கியிருந்த அந்த வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ரிசர்ச்லாம் பண்ணும்போது அப்போதான் அவனுக்கு தெரிய வருது, இந்த மாதிரி நம்ம ஹீரோயினை பற்றி அவன் ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வச்சிருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவனுடைய கம்ப்யூட்டர்ல நோண்டி பார்க்கும்போது அவனுக்கு இன்னொரு விஷயம், அதாவது பயங்கரமான ஷாக்கிங்காகவும் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் எப்படி ஒரு சபிக்கப்பட்டவங்கிற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க. அதாவது அவன் மேல லவ் ஃபீலோட யாராவது கண்டிப்பா பேசுனாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் நம்ம கிம்முக்கும் ஆக்சுவலா அவனுக்கு காலேஜ் படிக்கும் போது அந்த இருந்திருக்கும். இந்த விஷயத்த நம்ம ஹீரோவும் நோட் பண்ணிட்டு அவனை பத்தியும் பாத்தீங்கன்னா இவன் டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டு இருந்திருப்பான் போல. ஸோ ரீசெண்டா ஒரு பொண்ணுக்கு அடிபட்டிருக்கும்ல, இவன் கூட ஒரு பொண்ணை காப்பாத்திருப்பான். ஸோ அந்த பொண்ணும் இவனை லவ் பண்ணியிருக்கா. அதனாலதான் அவளுக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி என்னாலையும் கேர்ள்ஸ் எல்லாருக்கும் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் கூட தான் நான் நம்ம ரோஸும் இருப்பா. உடனே அவளை விட்டு விலகி போயிடலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்பதான் இன்னொரு ட்விஸ்ட் வேற. அவளுக்கு இவனை ரொம்பவே பிடிச்சிருக்கும் போல. ஸோ எதுவா இருந்தாலும் 10 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்தே நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவ தள்ளியே இருந்து பேச வைக்கிறா. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் அவன் ஆஃபீஸ்க்கு போகலான்னு சொல்லி பார்க்கும்போது இவங்கிட்ட ஒரு பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாள் அந்த ஆஃபீஸில். ஸோ அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா காலில் அடிபட்டிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு தெரியுது, ஸோ நானும் யாராவது ஒருத்தங்களை லவ் பண்ணா மட்டும்தான் என்னால் இந்த சாபத்துல இருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் இந்த பொண்ணுங்க சேஃபாக இருப்பாங்க அப்படின்றதும் அவனுக்கு புரியுது. ஸோ அதனால் இவன் இப்போ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் கிட்ட பேசும்போதெல்லாம் ஒரு மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டே பேசுகிறான். ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்து எனக்கு எப்போ உன் மேலே லவ் வருதோ அப்போ நம்ம 2 பேரும் பக்கமாக இருந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சொல்லி வைக்கிறா. அவளும் ஓகேன்னு சொல்லிடுறா. நம்ம ஹீரோயின் இருக்கால, அவளை மீட் பண்ணி நம்ம கிம் எல்லா விஷயத்தையுமே சொல்றான். இந்த மாதிரி உனக்காக தான் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணியிருக்கான், அவனோட உயிரை பணைய வச்சு அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோவோட இடத்துல இருந்து பார்க்குறா. பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டா. என்ன இந்த சாபத்துல இருந்து மீட்டு கொண்டு வரணுங்கிறதுக்காக அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான் அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ரொம்ப சுவிட்சர்லாந்துக்கு ட்ரிப் போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா. அந்த இடத்துல போயிட்டு அவன் ஒரு இடத்துல உட்காந்து நம்ம ஹீரோவை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா அவன் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கான். இப்போதான் நமக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. அவளுக்காக பண்ண அந்த எஃபர்ட் எல்லாமே அவளுக்கு தெரியணும். ஸோ அது எல்லாமே தெரிஞ்சுன்னா அவளுக்கு நம்ம ஹீரோ மேல லவ் ஃபீலிங் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிதான் நம்ம ஹீரோ அப்புறம் ரோஸு கிம் இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இந்த பிளானையே போட்டிருக்காங்க. மற்றபடி எப்படியோ அன்னைக்கு அந்த வேன்ல அவனுக்கு அடிபட்டு எதுவுமே அவங்ககிட்ட ஒரு விஷயத்த ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் கிடையாது, ரொம்ப வருஷமா சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இது எல்லாமே நான் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணது கிடையாது. இது எல்லாமே நான் உன் மேல வச்சிருக்க ஒரு லவ்னால பண்ணது. ஸோ நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் அவன் இப்படி ப்ரப்போஸ் பண்றான். அதை பண்ண உடனே அந்த இடம் முழுக்க பார்த்தீங்கன்னா அப்படியே மேகம்லாம் அப்படியே கருத்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ அவனுக்கு ஏதோ ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போகும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, என்னை விட்டு போகாத, என் பக்கத்திலே இரு, நீ இத்தனை விஷயத்த கண்டுபிடிச்சியே, ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த கண்டுபிடிச்சியா, சின்ன வயசுல இருந்து என்னை ஒரு ஆளா மதிச்சு என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாங்கல்ல, என்கிட்ட அவங்க ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரிப்ளை எதுவும் கேட்க மாட்டாங்க. எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அதை கேட்கவே கிடையாது. அதனாலேயே அவங்க எல்லாரும் செத்து போனாங்க. நீ அவங்கள மதிய ப்ரப்போஸ் பண்ணிட்டு இங்கேருந்து போகலான்னு பார்க்குறேன், நான் விட மாட்டேன், எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கும் அவளும் ப்ரப்போஸ் பண்ணும்போது இந்த இடத்துல இருந்து அப்படியே அந்த சாபம்லாம் அப்படியே அவளை விட்டு போகுது. அப்படியே மேகம்லாம் நார்மல் ஆகுது, மழைலாம் நார்மல் ஆகுது. ஸோ 2 பேரும் இப்படியே சந்தோஷமா இருக்கிறது அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ
இந்த மூவி எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, மறுபடியும் உங்களை ஒரு மூவில பார்க்கறேன். தேங்க்யூ, பாய்.